Hi friends, இது மண்டை முருகன் டூரிங் டாக்கீஸ். டுடே நீ என்ன பிரசன்ட் பண்ணுறது மணிக்கு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். என்னடா அது சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்போ ஃப்ரைடே தானே ரிலீஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இது SUNDAY கிடையாது. இன்னைக்கு என்ன தெரியுமா? SONDAY சண்டே. நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கதை, அதுவும் SONனுக்காக சன்னுக்காக சொல்ல போகிறேன். யார் சன்னு, அது என்ன கதையில் வருது அப்படிங்கிற கதையை பார்க்கலாமா? ரைட். இந்த கதைக்கு பேர் என்ன தெரியுமா? குலோத்துங்க சோழன். இது ராஜாதிராஜ ராஜ பரம்பரை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? அதெல்லாமே கிடையாது. இது ஒரு ஜமீன்தார் கதை. அதாவது அந்த குலோத்துங்க சோழன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய ஜமீன்தார். ஏகப்பட்ட நிலங்கள் ஜாஸ்தி, பெரிய கோடீஸ்வரனா கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன் அப்படின்னா இருக்க முடியும் இல்லையா? பெரிய பணக்காரர். ரைட்டு. திருமணம் ஆயிடுத்து. மனைவி தங்கமான மனைவி, கேட்கவே வேண்டாம். குடும்ப பொண்ணு, அவ்வளோ ஒரு பெரிய கோடீஸ்வரி, அமைதியான மகாலட்சுமி. ஓகே, சந்தோஷம். இல்லறம் நல்லறம், சந்தோஷம். ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு பெயர் அப்பா என்ன சந்தோஷமாச்சா தெரியுமா? சூரிய பிரகாஷ். சூரிய பிரகாஷ் வச்சார். அந்த நேரம் தந்தையினுடைய கண் போயிடுது. அது எப்படி? இது கதையில எதுவுமே சாத்தியம். உண்மையும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது சில விஷயங்கள் உண்மையாகவும் நடந்திருக்கு. நான் இப்ப சொன்ன கதை இது கதை தான். அதாவது இந்த சூரிய பிரகாஷ் எப்ப பிறந்தானோ, இவன் பேரை சூரிய பிரகாஷ், பையன் வாழ்வு ஒளிமயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெற்றோரும் நினைப்பாங்க இல்லையா? அப்படி நினைச்சுதான் பையனுக்கு பேர் வச்சாங்க. அது ஜமீன்தார் விட்டு குழந்தை, முதல் குழந்தை, ஆண் குழந்தை அப்படிங்கிறத. அப்ப தந்தையினுடைய இரு கண்களும் போயிடுது. என்ன காரணம்? அது பையனுடைய குற்றம்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு, பரம்பரையிலேயே இருந்திருக்கலாம், கவனிக்காம விட்டு குறையாகவும் இருக்கலாம். அதனுடைய விளைவு கண் பார்வை அவன் பிறக்கிறதுக்கும் போறதுக்கும் சரியா போச்சு. ஒரு ஸ்டேஜில் அவனுடைய தாயார் சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். என்ன காரணம்? கணவனுடைய கண்ணு போயிடுத்து. குழந்தைய பராமரிக்கிறது கஷ்டம், கணவனை பராமரிக்கிறது கஷ்டம். அப்போ பல விதமான ஏச்சுக்கள் பேச்சுக்கள். இந்த குழந்தை பிறந்த நேரம் அப்படின்னு பல பேர், சில கெட்ட மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, சம்பந்தம் இல்லாமல் மூட நம்பிக்கைகளை சொல்லி சொல்லி எப்படி ஏமாற்றுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பிறந்த குழந்தைங்க என்ன தெரிய போகிறது, அப்பா பண்ண தவறுக்கு குழந்தை என்ன பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி மக்கள் சில சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் கேட்டு உடல் நலிவுற்று அந்த தாய் என்ன பண்ணிட்டா? இறந்து போயிட்டான். சரி, அடுத்தது என்ன நடக்கும்? பெரிய மனுஷன், கோடீஸ்வரம், ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக ஒரு குழந்தை வரை இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. பண்ணி வச்சாங்களா? அதுவும் உறவினர் பொண், அது தூரத்து உறவினர் பெண். அது அந்த பெண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரியும். திருமணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க. செஞ்சு வச்சா அந்த பெண்ணு சம புத்திசாலி. வீட்டுக்காரனுக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? சந்திர பிரகாஷ். சூரிய பிரகாஷ், சந்திர பிரகாஷ் பிறந்ததா? சந்திர பிரகாஷ் பிறந்தோடனே இவ என்ன பண்ணினா தெரியுமா? சாமர்த்தியமா அப்பன்ட்டு தன்னுடைய கணவன்ட்டு இருக்கிற சொத்துக்களை எல்லாத்தையும் தன்னுடைய பெயருக்கு மாற்றி கொண்டாள். அதுதான் சாமர்த்தியம். எப்பொழுதுமே இந்த பெண்களுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. ஏன்னா அவருடைய சேஃப்கார்டு பண்ணிக்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டான். ஏன்னா மூத்தாளுக்கு ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த பயம் வர. மூத்தாள் குழந்தை எப்பொழுதும் போல் எல்லோரையும் போல உதாசீனப்படுத்தப்பட்டது. எல்லார் வீட்லையும் நடக்கிறதுனால மூத்தா குழந்தைனாலே ஒரு மாதிரியாக டீல் பண்ணுவாங்க இல்லையா? அது உலகத்தில் என்னமோ தெரியல, அப்படி ஒரு சாபக்கேடு. அது சரி நடந்திருக்கு. இதில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இவ தன்னுடைய குழந்தையை ஊட்டி வளர்த்தாள். சூரிய பிரகாஷ ஏனோ தானோன்னு வேலைக்காரனை மாதிரி வளர்த்தான். விலை வேண்டதுமாச்சு. அவன் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லாம் சரியாக படிக்கவே கிடையாது. சந்திர பிரகாஷ் நன்னா படித்தான். சூரிய பிரகாஷ் படிப்பே ஏறவே இல்லை. ஒவ்வொரு வகுப்புலையும் 2 வருஷம் உட்காந்துக்க வேண்டியது. அது ஒழுங்காக படிக்கிறதே கிடையாது, ஃபெயில். அந்த மாதிரி இருந்தான். அப்படிங்கிறத தந்தைக்கு கண்ணு தெரியாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுத்து, அவனை வீட்டை விட்டு துரத்தக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகி அவன் என்ன பண்ணான்? தானே வீட்டை விட்டு போயிட்டான். அது சும்மா போல கையில் ஒரு கட்டு பணத்தை வச்சுக்க ஓடிவிட்டான்.
ஏன்னால் அவனுடைய சேர்க்கைகளும் சரியில்லை, படிப்பும் சரியில்லை, எதுவுமே சரியில்லாதால அவன் என்ன பண்ணான், தந்தையுடைய பராமரிப்பு இல்லை, கண்ணு தெரியல, அம்மா இல்லை, சிற்றனை கொடுமை, தம்பியும் சரியில்லை. அப்போ என்ன பண்ணுவோம், இயற்கையாகவே மனரீதியில் பாதிக்கப்பட்ட அந்த சூரிய பிரகாஷன் ஓடி போயிட்டான். ஓடி போனோம் எப்படி இருப்பான், ஒரு சமூக விரோதியாக பாருவோம் இல்லையா. சிகரெட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சுற்றி எவ்வளோக்கு எவ்வளவு தன்னை வீணாக்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை வீணாக்கி கொண்டான் சூரிய பிரகாசம். தந்தைக்கு வருத்தம், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சின்ன மனைவி பொல்லாதவோ, எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டா. இப்போ அவனுடைய குடுமையே அவள் கையில் இருக்கு. சந்திர பிரகாஷ் பெரிய ஆளாயிட்டான். இப்போ அவனும் விஷயம் தெரிஞ்சுன்றது, அவன் ஒரு லெவலுக்கு வந்தாச்சு, வயசு ஆயிடுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சமயத்தில் தான் நான் கதையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்க போகிறேன். என்ன டேர்னிங் பாயிண்ட் தெரியுமா, இப்போ அந்த சந்திர பிரகாஷ் என்ன பண்ணுறான், தன் சிற்றன்னைக்கு வயசாகிடுத்து, அதை பயன்படுத்திட்டு, அம்மா இப்போ நான் உனக்கு செய்ய போகிறேன் என்ன அப்படின்னா, நீ என்னோட இருக்கேன்னு நினைக்கிறியா, ஆமாம் நான் திருமணம் செஞ்சுட்டு நான் வாழணும்னு நினைக்கிறேன், நீ இருந்து சந்தோஷமாக இருந்துக்கடா, நான் ஒன்றும் சொல்லலை. அப்பாவை நான் இங்கே வச்சுக்க போகிறதில்ல, முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப போகிறேன். ஏண்டா அவர் இருந்தார்னா நமக்கு இடைஞ்சல் பின்னாடி, ஏன்னா சொத்து அவர் பேரில் இருக்கிறதாலையும் அது நீ வாங்கியிருக்க இல்லையா, அவருடைய முதல் பையன் எங்கே இருக்கானே தெரியல, நமக்கு பிரச்சனை உருவாகும். அதனால் என்ன செய்ய போகிறேன், அவரை அனாதை ஆசிரமத்தில் விடப்போகிறேன், ஆசிரமத்தில் முதியோர் இல்லத்தில் விடப்போகிறேன். அடப்பாவி அப்படின்னு அவளுக்கே மனசாட்சி இருக்கும் இல்லையா, ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ அவளால் எதுவும் கேட்கவும் முடியாது, ஏன்னா அவளுக்கும் அதே கதின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவ செய்கிற தவறு தான் பையனும் செய்வான், பயந்துன்னு பேசாமல் இருந்தா. அவன் என்ன பண்ணான், சந்திர பிரகாஷ் அப்பாவை முதியோர் இல்லத்தில், அனாதை முதியோர் இல்லத்தில் அனாதைன்னு சொல்லி ஏதோ ஒரு ஊரில் கொண்டு போய் சேர்த்துட்டான். ஒரு ஜமீன்தாருக்கு நிலைமை என்ன பார்த்தீங்களா, என்ன காரணம், அதுதான் சூழ்நிலை, பிராரப்த கர்மம். தான் செய்த வினைகளை அவன் அந்த ஜென்மத்தில் அனுபவித்து ஆக வேண்டும் என்பதற்கு இவனுடைய ஒரு செயல், இவனுடைய வாழ்வு ஒரு உதாரணம். ஏன்னா ஒரு பெரிய ஜமீன்தார் தான், மனைவி முதல் மனைவி இருந்திருந்தால் இந்த கஷ்டங்கள் வந்திருக்குமா. சரி, சூரிய பிரகாஷ் பிறந்தா இவன் கண்ணு போகணுங்கிறது என்ன ரூல் இருக்கு, அதுதான் பிராரப்த கர்மா. சூரிய பிரகாஷே கெட்டு போனோம், அது அவனுடைய பிராரப்த கர்மா. ஓகேயா, சரி. இப்போ என்ன ஆயிடுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சந்திர பிரகாஷ் கொடி கட்டி பறக்கிறான். ஏன்னா சொத்து யார், இவன் அப்பா சொத்து, சூரிய பிரகாஷ் சொத்தை இவன் அபகரிச்சுட்டான். துரியோதன குடும்பம் மாதிரி ஆயிடுத்து. இப்போ தர்மர்கள் போன மாதிரி அவங்க போயிட்டான், சூரிய பிரகாஷ் போயிட்டான். இப்போ சூரிய பிரகாஷ் தெரு தெருவா அலையலாம், தெரு தெருவா அலையலாம், வேலை குடு வேலை குடு வேலை குடு அப்படிங்கலாம். ஏன்னா சாப்பாடு. இப்போ மனுஷனுக்கு எப்பொழுதுமே சாப்பாடு வயிறு காஞ்சாதான் வேலை செய்யணுங்கிற எண்ணமே வரும். அது வரலையும் ஏதுமே தோணாது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அப்போ தான் தனக்கு தோன்றது, தன் குடும்பம், தன் தந்தை, தான் வளர்க்கப்பட்ட விதம் எப்படி இருந்திருப்போம், தான் ஒரு பெரிய ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் எப்படி இருந்திருப்போம், தன் தந்தை எப்படி இருந்திருப்பார் அப்படின்னா அவன் கேள்விப்பட்டிருக்கான். தன் தந்தையை பற்றி அவனுக்கு அவ்வளோ தெரியாது. ஏன்னா அதாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கானே, அவன் அம்மா இல்லை இல்லையா, கேள்விப்பட்டிருக்கான். அவன் அப்பா அல்வா தான் தினமும் சாப்பிடுவான். அல்வான்னா நெய் ஊற்றின அல்வா தினமும் வீட்டில் பண்ணி ஒவ்வொரு கரண்டி தினமும் அல்வா சாப்பிட்டா தூங்குவான். அந்த அளவுக்கு அல்வா பிரியறான் அவன். இன்னைக்கு அவர் நிலைமை என்ன, ஒரு முதியோர் இல்லத்தில் கஞ்சி காய்ச்சி ஊற்றி அனாதை முதியோர் இல்லத்தை சாப்பிட்டுருக்கிறவர். அதுதான் அவருடைய நிலைமை. புரிஞ்சா? சரி, இது என்ன விசேஷம் தெரியுமா, இப்போ கதையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னன்னாக்க, இவன் ஒவ்வொரு இடமா வேலைக்கு போகிறான்னு சொன்னேன் இல்லையா, வேலைக்கு போட்டு அது ஒரு முதியோர் இல்லம். அந்த முதியோர் இல்லத்துக்கு வரான் அதில் போட்டிருக்கு, இங்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. உடனே என்ன பண்ணான், நேராக போனான். ஐயா அப்படின்னா, என்ன வேலை வேணும் அப்படின்னா, என்னடா மிரட்டுற, வேலை வேணுங்க, எனக்கு வேலை வேணும் போட்டிருக்கிறாதான் உனக்கு தரேன்டா, என்னடா வேலை செய்வனே, பெருக்குறாங்க, பெருக்கிறியா, நீ கூட்டுறியா, நீ முதியோர்களுக்கெல்லாம் துணி தோச்சு கொடுக்குறாங்க, தோச்சு தரையா, எதை வேணாலும் செய்கிறேன் ஐயா, பசிக்கிறதையா, ஓ நீ அந்த மாதிரி கேஸா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய முதியோர், அந்த அனாதை முதியோர் நடத்துகிற ஒரு பெரிய ட்ரஸ்டி, அவர் தர்மகர்த்தா. அவர் சொல்கிறார், தம்பி உன்னை பார்த்தா 35 வயசு 40 வயசு ஆகுது, நீ வாழ்க்கையில் வீணா போன குரூப்பில் சேர்ந்த பையா போல இருக்கு, பரவாயில்ல நீ செய்கிறேங்கிற செய்ய, நான் உனக்கு சொல்லிடுவேன், உனக்கு சாப்பாடு ஏனாமா போட்டுருவேன். சரிங்க ஐயா, ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம், உனக்கு 30 நாளைக்கு 3000 ரூபா கிடைக்கும் உனக்கு, அது கை செலவு வச்சுக்கோ, ஓகேயா, இங்கே இருக்கியா,
நான் சொல்கிற மாதிரி நீ எல்லா வேலையும் செய்ய வேண்டியது 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் கணக்கு கிடையாது. இல்லையா நான் செய்கிறேன்யா, சரி போ அப்படின்ட்டு அந்த போர்டை கயிட்டு, இந்த போர்டை கயிட்டி வேலை இல்லைன்னு கயிட்டி வச்சுட்டாங்க. இருக்கிற வேலையை கயிட்டி வச்சுட்டாங்க. இவனுக்கு வேலை கொடுத்தாச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்கலாம். எனக்கு சந்தோஷமா சந்தோஷம். இதில் மாதிரி சாப்பாடு உடனேயே ரூமுக்கு போகிறாங்க. இந்த சாப்பாடு போட்டோன்னே சாப்பாடு சாப்பிட்றான். ஒரு ஜமீன்தார் வீட்டில் இருந்தால் எப்படி சாப்பிட்ருப்போம், இன்றைக்கி ஒரு அநாத ஆசிரமத்தில் என்ன கிடைக்கும், ஒரு அநாத முதியோர்களுக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும், ஒரு கீரை கூட்டு, ஏதோ ஒரு புழுங்கரிசி சோறு, அது குழச்ச ஏதோ ஒரு சாப்பாடு அது கிடைக்கிறது. அது சாப்பிட்டு அப்படி தேவாமிர்தம், அதாவது அமிர்தம்னா என்ன அமிர்தம் தெரியாதவனுக்கு அதுதான் அமிர்தம். நான் சாப்பிட்றத சந்தோஷமாக இருந்தது. தாயை நினச்சிக்கலாம், தாயே நீ இல்லாமல் போயிட்டியே, எனக்கு சாப்பாடு தான் என்னன்னு தெரியல, இன்றைக்கி தான் நிம்மதியாக சாப்பிட்றேன் தாயே அப்படின்ட்டு அப்படியே மகாலட்சுமின்னு கும்பிட்றான். சாப்பிட்றத நான் சொல்கிறேன், இது வர்றான் இங்கே வாடா, உனக்கு 9 நம்பர் ரூமு தரேன், அந்த ரூமில் நீ இரு, அங்கே வந்து ஒரு பெரியவர் இருக்கார், அவரை நீ பார்த்துக்கோ, அவரை நீ கவனிச்சுனா போதும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம்டா. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். அவன் நேராக போகிறான். 9 நம்பர் ரூமு தான் பார்க்குறான். அவர் வயசானவர். பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகிருக்கு. என்ன காரணம் தெரியுமா, உங்களுக்கு ஏற்கனவே கதை சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுதான் ஜமீன்தார். அவர் தான் யார், குலோத்துங்க சோழன், இவருடைய தந்தை. புரிஞ்சா? ஏன்னா என்ன தந்தாலும் தந்தைன்ற முகம் தெரியாமல் இருக்காது இல்லையா. தாயே அவ்வளோதான் பார்க்கல, தந்தையை தெரியும். இவன் ஓடி போனாலும் கூட தந்தையை பழகியிருக்கான். தந்தையை கண்ணு தெரியலைங்கிறனாலும் தந்தையை தெரியலையா அவனுக்கு. ஆனால் தந்தைக்கு இவன் அடையாளம் தெரியல, தந்தைக்கு காது வேற கேட்கல. இவன் வந்து அப்பா அப்படிங்கிறான், அவர் காலை விட அப்பா அப்படிங்கிறான், காலை விட. அப்போ பார்க்குற அவன் வந்து அந்த கையை ஆட்டிருக்கார், தலையை ஆட்டிருக்கார், அந்த கையை ஆட்டிருக்கார். அப்போ கொஞ்சோண்டு சாப்பாடு வரும், கஞ்சியோ நம்ம கொடுக்குறாங்க ஒரு கப்பில். அது கொடுக்கறத கஞ்சியை கொடுக்க சொல்கிறாங்க. கஞ்சியை கொடுக்கறத கையை ஆடுறது, இவன் வாயில் எடுத்து கஞ்சியை கொடுக்கறத அபக்குன்னு குடிக்கிறத ஒரு ஜமீன்தார் என்ன நிலைமையில் ஆகிட்டார் பற்றியா அப்படிங்கிறத உலகத்தில் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி ஆயிட்டாங்கங்கிறதுலாம் நிறையா விஷயங்கள் உலகத்தில் இருந்திருக்கு. அதனுடைய விளைவு தான் இந்த கதையை நான் சொல்கிறேன். சரி, அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ சாப்பிட்றான் இல்லையா, அப்போ இவன் என்ன பண்ணான், கண்லேருந்து தண்ணி கொட்டிட்டு வந்துருக்கு. அப்பாவோடைய நிலைமை, ஜமீன்தார் நிலைமை, தன்னுடைய சகோதரர் சந்திர பிரகாஷ் எப்படி ஏமாத்துறான், தன்னுடைய சிற்றன்னை எப்படி ஏமாத்துறாங்க, தன்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு ஒவ்வொன்று அழறான். அந்த சமயத்தில் எனக்கு மனசில் ஒன்று தோணித்து. என்ன பண்ணான் தெரியுமா, நேராக போனான், அந்த ட்ரஸ்டி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போனான். காலில் விழுந்தான். காலில் விழுந்து அழுதோன்னு அவர் ஓ ஓ ஓ அப்படி கேட்குறார். சரி அப்படிங்கிறார். அவர் அந்த கண்டிஷனுக்கு இவர் சொன்ன கண்டிஷனை ஒத்துக்கின உடனே அவர் அந்த உதவி செய்கிறார். அந்த உதவி செஞ்ச உடனே இவன் என்ன பண்ணுறான், நேராக போகிறான். அவன் என்ன மனசை தோன்றதுங்கிறத நான் காமிக்கிறேன். அது ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். ஒரு இடத்துக்கு போயிட்டு வரான். வந்தோடனே ஒரு நைட்டு 9 மணி இருக்கும். 9 மணிக்கு அப்பா படுத்துப்பார். படுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்கள், ஒரு கரண்டி அல்வா சாப்பிடுவான்னு சொல்லுங்கள் இல்லையா. அதே மாதிரி ஒரு கரண்டி எவர்சில் கரண்டியை வாங்கினான் இந்த சமயக்கட்டிலேருந்து. இந்த அல்வாவை இவன் கடையிலேருந்து வாங்கினோம் தான். இவர் என்ன கேட்டான் ட்ரஸ்டிட்ட, எனக்கு சம்பளம் 3000 போட்டுருந்தோட 100 அந்த 100 அன்னன்னைக்கு கொடுத்துருங்க. எங்கள் அப்பா சாதாரணவர் கிடையாது, ஜமீன்தார், நான் பையன், இந்த மாதிரி நிலைமையில் நான் மாட்டின்ட்டேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் அவரே கண்ணில் தண்ணி வருது. 100 அண்ணனே கொடுத்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் அல்வா கொடுப்பேன். அப்பாவுக்கு நான் எந்த கடமையும் செய்யலை. அவர் என்னை வளர்த்து ஆளாக்கி எவ்வளோ சந்தோஷமாக சூரிய பிரகாஷ்னு பேர் வச்சார். நான் என் நேரம், என் கெட்ட நேரமோ நல்ல நேரமோ அவர் இப்படி ஆகிட்டார், தப்பாக அனுப்பிச்சிக்காதீங்கன்னு சொல்கிறோம். அவரே என்ன பண்ணார், அப்படி கொடுக்க முடியாதுப்பா, நான் அவங்களுக்கு அட்வான்ஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு அவர் அன்னன்னைக்கு 100 அட்வான்ஸாக கொடுப்பாரு. சம்பளத்தை கழிச்சுக்கான கண்டிஷன் அது. அதில் தான் அவன் என்ன பண்ணான், அப்பாவுக்கு நெய் ஊற்றுற நல்ல அல்வாவை திருநெல்வேலி அல்வாவை வாங்கி அப்படி கையில் வச்சுருவான். அவன் சாப்பிட்றத ஏய் 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 பாரு என்ன பாரு, ஏன்னா பார்வதிங்கிறது மனைவி பேர், இவன் அம்மா பேர் பார்வதின்னு பேர். அம்மா பேர் சொன்னா இவன் கண்ணில் தண்ணி வருது. அம்மா அம்மா அப்படிங்கிறான். பாரு ஆஹா என்னவா இருக்கு, இதான் இந்த அல்வா சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆறுது ஆஹா ஆஹா அப்படிங்கிறார். அந்த அல்வாவை அப்படியே சாப்பிட்றார். இவன் தான் வாயில் எடுத்து வைக்கிறான். வாயில் எடுத்து வைக்கிறத அப்படி சாப்பிட்றத அப்பா என்னப்பா உங்க நிலைமை, ஜமீன்தார் நிலைமை, இப்படி பிச்சைக்காரன் ஆயிட்டியாப்பா நீ
அப்படின்னு ஓடு வருத்தப்பட்டு அப்படியே காலில் விழுந்து கதறான். கதறதே ஒரு ட்ரேனிங் பாயிண்ட் என்ன ஆயிடுச்சுனாக்க, டக்குன்னு அவருக்கு காது கேட்க ஆரம்பிச்சிடுது. காது கேட்க ஆரம்பிச்சோட கண்ணு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிது. என்ன காரணம் அது அப்படிங்கிறது அதுதான் சடன் ஷாக். இந்த சடன் ஷாக்கில் எந்த ஷாக்கில் கண்ணு போயிருக்கோ அதே ஷாக்கில் கண்ணு வந்திருக்கு, அதே ஷாக்கில் காது கேட்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்குறேன், சுற்றி பார்க்குறேன், பார்த்தா கீழே ஒரு பையன் கவுந்துறான். மெல்லவா தலை தூக்குறான். பார்த்தா இவன் அப்படியே அழுகிறவே படுத்துருக்கான். இவன் தாடையை மீசியவன் ஒரு மாதிரியா இருக்கான். பார்க்குறேன், பார்த்துட்டு ஏய் நீ வந்து யார் என்னடா என்ன மாதிரியே இருக்கேடா, என்ன மாதிரியே இருக்கேடா, பா பா எப்பா நீங்கள் காது கேட்குறதாப்பா, காது கேட்குறது, கண்ணு தெரியுறா, எல்லாம் தெரியுறா எனக்கு. சந்தோஷம் கட்டிக்கிறாங்க. ட்ரஸ்டி வரார். பார்த்துட்டு ஏந்து நிற்கிறார் ட்ரஸ்டி. ஐயா அப்படிங்கிறார். வாங்க ட்ரஸ்டிங்கிறார். உங்களை நான் இங்கே வச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன் ஐயா. எனக்கு தெரியும், உங்கள் பையன் சொன்னார் எனக்கு, உங்கள் ட்ரஸ்ட்லேருந்து நீங்கள் உங்கள் பணம் ஜமீன்லேருந்து எவ்வளோ எனக்கு டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் தனிப்பட்ட முறை என்னால் ஒன்றும் கவனிக்க முடியலேங்கிற ஒன்றை தவிர நான் உங்களை சேர்த்துனேங்கிற சந்தோஷம் தான். இப்போ நீங்கள் நல்லபடியாக ஆகிட்டீங்க, உங்கள் பையன் வந்துங்கிட்ட மனசு சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறத. என்ன என் நிலைமை பார்த்தீங்களா, நான் எப்படி ஏமாற்றப்பட்டேன்னு நினைக்கிறதே, என் மகன் இப்படி ஆயிட்டானே, சின்ன பின்னமாக ஆயிட்டானேங்கிறதே மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இறைவன் ஒன்று இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சத்தம் கேட்குறது. என்ன சத்தம் தெரியுமா, இதான் எப்பொழுதுமே கதையில் வரக்கூடிய டேர்னிங் பாயிண்ட். அது அங்கேருந்து சூரியபிரகாஷ் யாராவது கோர்ட்டில் கூப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா, அதே தான். அங்கேருந்து ஒருத்தர் வர, யாருனாக்க அவர் தான் சொல்கிறார், அப்பா நீ தான் சூரியபிரகாஷா? ஆமாம். இங்கே வா. நீங்கள் யாருங்க நீங்கள்? நான் தான்ப்பா உங்களுடைய மதர் சைடில் உள்ள உறவினன். நான் கோர்ட்டில் வேலை பார்க்குறோம் தான். உங்கள் அம்மா வழியில் நான் இருக்கிறதால எனக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும். உங்கள் சிற்றனை ஏமாற்றணும், உங்களுடைய தம்பி ஒன்று ஏமாற்றி சொத்தெல்லாம் அபகரித்து தான் எனக்கு தெரியும். அந்த வகையில் தான் நானே தனிப்பட்ட முறையில் கோர்ட்டில் கேஸ் போட்டு உனக்காக வாதாடி நான் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். சொத்தில் உனக்கு எல்லா முக்கால்வாசி சொத்து உனக்கு வந்தாச்சு. உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் முதல் அம்மா இருக்கா இல்லையா, உன்னுடைய சொந்த அம்மா இருக்கா இல்லையா, அவளுக்கும் உன்னோட சொத்து வந்தாச்சு. உங்கள் அப்பாவுக்கு சொல்லிடாத அப்படிங்கிறத. எனக்கு காலை வேடுது, எனக்கு கண்ணு தெரியுது, சொல்லு. ஏய் நீ சேடப்பட்டி சுந்தரம் அண்ணா? நீ சேடப்பட்டி சுந்தரம் தாங்க, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? தெரியும்டா சேடப்பட்டி சுந்தரம். என்னடா நீ தெரியாதாடா உன்ன? என்னையா இப்படி ஆயிட்டீங்களே. என்னடா ஆயிட்டேன்? இனிமேல் நான் ஜமீன்தார் தான்டா அப்படிங்கிறார். அதே மாதிரி சேடப்பட்டி சுந்தரத்தை வச்சுட்டு அவர் சொற்றெல்லாம் மீட்டுறார். சூரியபிரகாஷ் மிகப்பெரிய ஆளாகிறான். சந்திரபிரகாஷுக்கு தன் ஜமீன்லேயே வேலையும் போட்டு கொடுத்தான். சிற்றண்ணையை துரத்தி விடலை வச்சுருந்தான். அப்புறம் சூரியபிரகாஷுக்கு அந்த சேடப்பட்டி இருக்கார் இல்லையா, அவரே தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். வயசான பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்தார். அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டான். கிராண்டாக இருந்தாப்புல ஜமீன்தாரை திருப்பி பழையபடி மாளிகையெல்லாம் புதுப்பிச்சு குலோத்துங்க ஜமீன் மாளிகையை அதே மாதிரி குலோத்துங்க ஜமீன் சோழன்னே போட்டு இந்த மாளிகையை பெருசு பண்ணி அதை ஹாப்பியாக அப்பாவை வச்சு குடும்பத்தை சூப்பராக கொண்டு வந்தான். அப்போ தான் அந்த மகன் ஒரு தந்தைக்கு என்னவாறு உதவி செஞ்சான் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி சண்டே அப்படி சொன்னேன். என்ன காரணம்னாக்க, என்னுடைய மனைவி பெங்களூர்லேருந்து வந்தாப்ப, அது வந்து மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்ஸு. அவள் ஏறினது என்ன தெரியுமா, கொச்சின் எக்ஸ்பிரஸ். தப்பாக ஏறிட்டான். அவள் ஏறின கொச்சின் ஒரே டயத்தில் வரும். அது அவன் மயிலாடுதுறைக்கு போட்டுனா கொச்சினில் ஏறிட்டா. ஐயோ அப்படிங்கிறா. ஒரு மலையாளி என்ன பண்ண, கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களுக்கு டிக்கெட்டை வாங்கி தரேன், நீங்கள் கவலைப்படாங்க விட்டு அவர் டிக்கெட் எடுத்து கொடுத்தார். எது வரலையும் தெரியுமா, சேலம் வரலையும் எடுத்து கொடுத்தார். சேலத்தில் நீங்கள் இறங்கிங்க, அது வரலையும் இந்த ட்ரெயின் போகும், அப்புறம் தான் மாறும். அப்போ நீங்கள் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் அங்கேயும் வரும், அங்கே நீங்கள் மாற்றிங்க அப்படி சொல்லிட்டாங்க. இவன்கிட்ட மயிலாடுதுறை டிக்கெட் இருக்க விட்டேன். சரின்ட்டா அவ்வளோ. இவன் உட்காந்துட்டாங்க. டிக்கெட் டீட்டு யாரும் இங்கே உட்காந்துட்டான். இவன் கரெக்டாக இறங்கிட்டான். எங்கே இறங்கிட்டா, இவன் சேலத்தில் இறங்கிட்டான். இறங்கினா அந்த மயிலாடுதுறை ட்ரெயின் வருது. மயிலாடுதுறை ட்ரெயினில் இவன் ஏறினா, இவருக்கு சீட்டு இருக்கும் இல்லையா, அந்த சீட்டில் போகிறத அங்கே ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. டீட்டார்ட்ட கேட்குறான், சார் இங்கே ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, என் சீட்டு தானே அது அப்படின்ட்டு. ஆமாம் உங்கள் சீட்டு தான் யாருக்கும் கொடுக்கலையே அப்படிங்கிறார். அப்படிங்கிறத படுத்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் கூப்பிட்டு கேட்டாக்க என்னோட தாமா அப்படிங்கிறார். அவர் இல்லையா உங்களோடது இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. அவர் டிடிஆர் யார் டிக்கெட் கொடுப்பாங்கிறார். டிக்கெட் அப்போ டிக்கெட் பார்க்குறாரு. பார்த்தா அவன் கொச்சினுக்கு போகிறோம். எப்படி கொச்சினுக்கு போகிறோம், மயிலாடுதுறையில் ஏறினா, மயிலாடுதுறைக்கு போகிறோம் கொச்சினில் ஏறியிருக்கா. இவ சேலத்தில் இறங்கி
நல்ல காலமாக மயிலாடுதுறை ஏறிட்டா அவன் மயிலாடுதுறையில் போயிட்டு இருக்கான், கொச்சி அனுப்பிச்சு போயிட்டு இருக்கான். டிடிஆர் சொல்கிறான், ஐயோ இது கொச்சின் இல்லையா, மயிலாடுதுறை போறியா இறங்கியான்னு சொல்லி. அப்போ கொச்சின் அது போயிடுத்து, நீ அப்புறம் தனியாக போய்க்கோ அப்படி இறக்கி விட்டான் சேலத்தில். எப்படின்னாக்க இது ஒரு கோயின்சிடென்ஸ், சில நிகழ்வுகள் நிகழத்தான் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஏன் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான உதாரணத்துக்காக உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு நான் பார்த்த சில பெரிய மனிதர்கள்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு சின்னாபின்னப்பட்டு போயிருக்காங்கங்கிறத நான் கண்கூடாகவும் பார்த்துருக்கேன். எந்த அளவுக்கு தேறி வந்திருக்காங்க குடும்பமும் இருக்குங்கிறத நான் பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் இந்த கதை இந்த வாரம் பின்னப்பட்டிருக்கிறது. இது மன்னை முருகன் டூரிங் டாக்கீஸ் பிரசன்ஸ் சண்டே ஸ்பெஷல். உங்களுடைய கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. பாய்.